ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வசனங்களை நீங்கள் எவ்வாறு ஆராய்ச்சி செய்கின்றீர்கள்? வேத பகுதி ஒன்றை வாசித்துவிட்டு, தேவனே என்னோடு பேசும், இந்த பகுதியிலிருந்து நீர் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என்று ஜெபியுங்கள். முதல் முறை நீங்கள் விளங்கியிராத காரியங்களை 2ஆம் முறை வாசிக்கும் போது விளங்கிக் கொள்வீர்கள். 2ஆம் முறை வாசித்த போது கண்ணில் தென்படாத சில காரியங்கள் 3ஆம் முறை வாசிக்கும் போது தென்படும். ஜெபியுங்கள், மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு விளக்குவார். தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். அவரிடம் நாம் கேட்கும்போது நாம் பெரிய காரியங்களை புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் நம்மை நடத்துவார். பேராசிரியர் அகசிஸ் என்பவர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற உயிரியல் வல்லுநர் ஆவார். தன்னிடம் வரும் ஒவ்வொரு புது மாணவனுக்கும் ஒரு பயிற்சி கொடுப்பார். அவர் அவர்களிடம் ஒரு மீனை கொடுத்து அரை மணி நேரம் அதையே உற்று பார்த்து கொண்டிருக்கும்படி சொல்வார். மாணவன் அவ்வாறு பார்த்து முடித்த பிறகு அவன் பார்த்தவற்றை விவரிக்கும்படி சொல்வார். மாணவனும் தான் பார்த்த அனைத்தையும் சொல்வான். எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைத்துவிட்டோம் என்று அந்த மாணவன் நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் அவரோ மறுபடியும், நீ இன்னமும் அரை மணி நேரம் அந்த மீனை பார்த்துவிட்டு வா, என்ன பார்த்தாய் என்பதை என்னிடம் வந்து சொல் என்று கூறி அனுப்பிவிடுவார். இப்படி மறுபடியும் மறுபடியும் பார்க்க சொல்வார். ஒவ்வொரு முறையும் அவன் அதற்கு முன் பார்த்திராத காரியங்களை கவனிக்க நேரிடும். அந்த மாணவனுக்கு கூர்ந்து கவனிக்கும் திறமை வரும் வரை அந்த பார்வை ஆராய்ச்சி தொடரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாது இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்கின்றது ஏசாயா 34வது அதிகாரம் 16வது வசனம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி நாம் படிக்க வேண்டும். அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் படித்தார்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.